சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் மிக புனிதமான திருத்தலமாகும். இந்த திருத்தலம் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னர் வேலூர் மாவட்டமாக இருந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சிறப்பே 3 இடங்களில் 3 தெய்வ மூர்த்திகள் அருள்பாலிப்பதே. பெரிய மலையில் யோக நிலையில் அருளும் மூலவர் யோக நரசிம்மர், சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர், அடிவாரத்தில் பக்தவத்சல பெருமாள் என 3 தெய்வ தரிசனங்கள் கிடைக்கின்றன. பெரிய மலைக்கு செல்ல 1305 படிகள் ஏறி யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டும். சிறிய மலையில் 406 படிகள் ஏறி யோக ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். இந்த தலத்தின் தாயார் அமிர்தவல்லி தாயார் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆகும். புராண காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், அக்னி, வாயு, சூரியன் எனும் சப்த ரிஷிகள் இத்தலத்தில் தவம் செய்து நரசிம்ம பெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கே வந்து 24 நிமிடங்கள், அதாவது ஒரு முகூர்த்தம் தங்கி முழுமனதுடன் வழிபட்டால் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. மனநோய்கள், கவலைகள், தீய சக்திகளால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் உடல்நலக் குறைபாடுகள் இந்த தலத்தில் வழிபடுவதால் நிச்சயம் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் பாடிய மிகச் சிறந்த திவ்ய தேசங்களில் சோளிங்கர் திருத்தலமும் ஒன்றாகும். நரசிம்ம ஜெயந்தி, பிரம்மோற்சவம், பங்குனி திருக்கல்யாண உற்சவம் இங்கு கோலாகலமாக நடைபெறும் முக்கிய திருவிழாக்களாகும். கவலைகள் தீரவும் மன அமைதி பெறவும் நரசிம்மரின் அருள் வேண்டுவோர் ஒருமுறை சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாளை தரிசித்து பாருங்கள். நரசிம்மர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலின் கார்த்திகை மாத வரலாறு. பெருமாள் யோக நிலையில் இருப்பதால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறப்பதாக ஐதீகம். இது ஞானத்தையும் அறியாமையின் மீதான வெற்றியையும் குறிக்கிறது. இந்த 108 திவ்ய தேச கோவில் பராங்குச சோழன் காலத்தில் கட்டப்பட்டு விஜயநகர மன்னர்களின் உதவியுடன் விரிவாக்கப்பட்டது. இது யோக நரசிம்மர் மற்றும் அமிர்தவல்லி தாயார் சன்னதிகளை கொண்டது. இங்கு கார்த்திகை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபட்டு குணமடைவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. கோவில் வரலாறு பெயர் காரணம். சோழ சிம்மபுரம் என்பது காலப்போக்கில் சோளிங்கர் என மருவியது. இது கடிகாசலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு ஒரு நாழிகை நேரம் தங்கியிருந்தாலே வீடு பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பராங்குச சோழன் 3ஆம் நூற்றாண்டில் பராங்குச சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. விஜயநகர பேரரசு 14 முதல் 17ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர மன்னர்களின் ஆதரவுடன் சுவாமி தோத்தாச்சார் போன்றோர் மூலம் கோவில் விரிவாக்கப்பட்டது. கார்த்திகை மாத சிறப்பு கண்திறத்தல். பொதுவாக யோக நிலையில் இருக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். இது அறியாமையை நீக்கி ஞானத்தை அளிப்பதாக கருதப்படுகிறது. கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று. இது முருகப்பெருமானின் பிறப்பையும் குறிக்கிறது. தலத்தின் மகிமை. திவ்ய தேசம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. மனநோய் நிவாரணம். மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபட்டு குணமடைவதாக நம்பப்படுகிறது. எனவே பலர் இங்கு வருகிறார்கள். அமைவிடம் மற்றும் அமைப்பு மலைக்கோவில். பெரிய மலையின் மீது யோக நரசிம்மர், சிறிய மலையில் ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. 1305 படிகள் ஏறி கோயிலை அடையலாம். கீழே உள்ள கோவில். மலையின் அடிவாரத்தில் அமிர்தவல்லி தாயார் சன்னதி உள்ளது. முதலில் தாயாரை தரிசித்துவிட்டு நரசிம்மரை தரிசிக்க வேண்டும்.